எதுவுமே வந்து ஒரு முட்டாள்தனமான அந்த வியூக வகுப்பாளர்கள் வகுத்து கொடுக்குற அந்த ஃபோட்டோ ஷூட்டை வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதனால் இவங்க எந்த திட்டத்தையும் செயல்படுத்துகின்ற துப்போ திராணியோ தெம்போ வக்கோ பொறுப்போ இல்லை. எல்லாமே இவங்க வந்து மக்களை முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து முட்டாளாகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றாததுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, மத்திய அரசு கிட்ட எங்களுக்கு நிதி வரல, வந்திருந்தா அதுதான்மா, நிறைவேற்றிருப்போம். அவங்க வாக்குறுதிகள் நிறைவேற்ற என்ன காரணம்னா அவங்களுடைய நிர்வாக திறனற்ற போக்கு தான் காரணம். அவங்க இவங்க பொதுவாகவே ஒரு சிறந்த ஆட்சின்னா அவங்க சிறந்த நிர்வாகிகளாக இருக்காங்களோ இல்லையோ, மற்றவர்களை வேலை வாங்குறவங்க தான் சிறந்த நிர்வாகியாக இருப்பாங்க. எல்லா வேலையும் தானே செய்ய முடியாது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களோட இருக்க சொல்ல அவங்கக்கிட்ட ஒரு ஃபைல் கொண்டு போகணுன்னா அந்த செக்ரட்டரி அதை கொண்டு போக சொல்ல அவங்க நடுங்கிக்கிட்டே போவாங்க. அவங்க அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன் மிஸ்டர் இது இந்த மாதிரி இருக்கக்கூடாதான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னால் இதை வந்து நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் அதை செய்யலைன்னா இதுக்கு உங்ககிட்ட நான் கொடுத்துருக்க வேண்டாமே, நீங்கள் வந்து இதை பார்க்க சரியாக பார்ப்பீங்க தானே உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த முதலமைச்சருக்கு அந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கா? இவர் வந்து எதையுமே இவருக்கு கொடுக்குற துண்டு பேப்பரையே தலைகீழாக வச்சு படிக்கிறாரு, மாற்றி படிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு மனநிலை அவருக்கு